இந்திய தேசத்தின் பாதுகாவலனே, எல்லையில்லா பாசத்திற்கு சொந்தக்காரனே, பார் போற்றும் தலைவா, பாரதம் பெற்றெடுத்த தவ புதல்வா, நாடு நல்லா இருக்க நாளும் நேரமும் தெரியாமல் உழைக்கும் தலைவா, உங்கள் பிறந்த நாள் தேசத்தின் வளர்ச்சி நாள். திருமதி லதா சண்முக சுந்தரம், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட தலைவர். திரு வி ரமேஷ், அட்வொகேட், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர், அண்ணா நகர் சட்டமன்ற பொறுப்பாளர். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். விஜயை ரொம்ப காரசாரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயனுடைய மக்கள் பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே எடப்பாடி போய்கிட்டு இருக்காரு, இப்போ உதயநிதி அவர்களும் போய்கிட்டு இருக்காரு. அதனை தொடர்ந்து விஜய் களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து கலங்கி போயிருக்கிறது என்பதைத்தான் காவல்துறை விதிக்கிற நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் உணர்த்துகின்றன. நீங்கள் ரோட் ஷோ நடத்தலாம், விஜய் நடத்தக்கூடாதா? அதே போல உங்களுடைய திருக்குமாரர் உதயநிதி அவர் போகும்போது என்ன ஒரே ஒரு கார் தான் அவர் பின்னால் போகிறதா? 10 கார் 15 கார் அணிவகுத்து அவர் போகவில்லையா? காவல்துறை அவருக்கும் இதே நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். கண்ட இடங்களில் நின்று பேசக்கூடாது. உதயநிதியை பார்த்து இந்த காவல்துறை சொல்லுமா என்று நான் கேட்கிறேன். விஜயை பார்த்து திமுக கலக்கம் அடைந்திருக்கிறது என்கிறேன் நான். ஏன் மிரள்கிறீர்கள்? புறப்படும் போதே ஏன் பயப்படுகிறீர்கள்? அவர் புயலாக புறப்பட்டு விடுவார் என்ற அச்சம் உங்களை பிடித்து ஆட்டுகிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் நிச்சயமாக 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலையில் திமுகவை போலவோ அதிமுகவை போலவோ விஜய் இல்லை. இதுதான் இவர்களுக்கு இருக்கிற முதல் பயமே. என்ன மக்கள் கூடுகிற இடங்களில் தலைவர்கள் பேசாமல் கொட்டக்காட்டில் பேசுவார்களா? என்ன வினோதமான வழக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல் கட்சி தலைவர் வருகையின் காரணமாக மக்களுக்கு பாதிப்பு. 1 மணி நேரம் போக்குவரத்தை திருப்பி விடுங்கள். 1 மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்று சொல்லுங்கள். போக்குவரத்தை திருப்பி விடுங்கள். போக்குவரத்தை திசை திருப்ப முடியாவிட்டால் எதற்கு உங்களிடம் அந்த போக்குவரத்து காவல்துறை இருக்கிறது என்று கேட்கிறேன். தாலி செயினை பறிச்சுட்டு ஓடுறான், வீடு பூண்டு திருடுறான், பட்டப்பகல்ல ரோட்ல வெட்டுறான். டிஜிபி ஆபீஸ் முன்னாடி கத்தியோட 2 கோஷ்டிகள் சண்டை போட்டுக்குது. தடுக்க முடியாத காவல்துறையாக இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன அரசியல் கட்சியை தடுக்கிற ஆர்வம் காட்டுறீங்க? ஸ்டாலின் கூட போவதான சார் விருப்பப்படுறாரு. அவர் 29 ராகுல் காந்திக்கு வேணும்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலினோட இருந்தாதான் நம்மளால 29ல ஜெயிக்க முடியுங்கிற ஆசை ராகுல் காந்திக்கு இருக்கு. இங்க உள்ள ஆட்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா டெல்லி தானே சார் முடிவு எடுக்கணும். இப்போது நாம் இருப்பது 2025. ஆமா, 2029க்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. 26ல விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் காங்கிரஸ் என்ன குடிமூழ்கி விடுமா என்று நான் கேட்கிறேன். டிடிவி தினகரன் அவர்கள் ஓப்பனாவே பேசியிருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விஜயோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி டிடிவி தினகரனுக்கு ஆசை இருந்தாலும் விஜய் டிடிவி தினகரன் அவர்களை ஏற்றுக்கொள்வாரா? ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துக்ளக் ரமேஷ் இருந்துள்ளார். வணக்கம் ரமேஷ் சார். நல்லா இருக்கீங்களா சார்? தமிழ்நாடு அரசியலும் ரொம்ப ஒரு கொதிநிலையை எட்டி இருக்கு. தமிழ்நாடு அரசியல் கடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்வேறு கட்சிகள்ல கொதிநிலையில தான் இருக்காங்க. நான் விஜய் கிட்ட இருந்து இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். விஜய் வருகிற சனிக்கிழமையிலிருந்து மக்கள் பயணம் போறாரு. குறிப்பாக திருச்சியை தேர்ந்தெடுத்து திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஒரே நாள்ல 3 மாவட்டங்களை கவர் பண்றாரு. அவருடைய ஸ்கெட்யூலை பார்க்கும்போது சனி, ஞாயிறு இந்த 2 நாள்ல மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்காரு. இது இணையத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோல் மெட்டீரியலா மாறி இருக்கு. அரசியல்லாம் எல்லா நாளும் தான் பண்ணுவாங்க, சனிக்கிழமை மட்டும் தான் பண்ணுவாங்களா? இது என்ன சினிமா ஷூட்டிங்கா மற்ற நாள்ல இருக்கு அப்படின்னு விஜயை ரொம்ப காரசாரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயனுடைய மக்கள் பயணம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? ஏற்கனவே எடப்பாடி போய்கிட்டு இருக்காரு, இப்போ உதயநிதி அவர்களும் போய்கிட்டு இருக்காரு. அதனை தொடர்ந்து விஜய் களத்துல என்ன தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? திரு விஜய் அவர்கள் இதுவரை 2 மாநாடுகளை நடத்தினார், ஓரிரு பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார், மக்கள் பிரச்சனைக்காக அந்த பரந்தூர் மக்களை போய் சந்தித்தார். இப்படி ஒரு 6-7 முறைதான் இந்த 2 ஆண்டு கால அரசியலில் அவர் பொதுவெளியில் தோன்றி இருக்கிறார். இப்போது சுற்றுப்பயணம் மூலம் மக்களை சந்திக்க அவர் முடிவெடுத்திருப்பதை நான் வரவேற்கிறேன். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய சுற்றுப்பயணம் வார இறுதி நாட்களில் நடைபெறுவது என்பது ஒரு விமர்சன பொருளாகி இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிட்டது சரிதான். நானும் அதை பார்த்தேன். இது ஒரு அரசியல் என்பது ஒரு சீரியஸான விவகாரம். அது ஒரு வீக்கெண்டு அஃபேராக இருக்க முடியாது என்கிற கருத்தை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது அப்படி ஒரு 2 நாள் என்பதை வேறு ஒரு நாள் சேர்த்து பண்ணியிருக்கலாம். இது அவர் கூட்டம் சேர்ப்பதற்காக என்கிற அளவுக்கு கூட விமர்சனம் போயிருக்கிறது. சரி, சனி ஞாயிறு என்றால் விடுமுறை தினம். ஆகவே எல்லா தரப்பு மக்களும், அலுவலகம் செல்பவர்கள், கல்லூரி மாணவர்கள், வேலைக்கு போகிற பெண்கள்,
எல்லோருமே வருவார்கள் என்று கால்குலேட் போட்டு கணக்கிட்டு அவர் சரியாகத்தான் செய்திருக்கிறார் என்ற ஆதரவு கருத்துக்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் குறைந்தபட்சம் இந்த விமர்சனம் எழாமல் தவிர்ப்பதற்கு ஒரு 3 நாட்கள் அல்லது 4 நாட்கள் என்று செய்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய பார்வை. வாரத்தில் ஒரு 2-3 நாட்கள் ஓய்வு, 3 நாட்கள் பயணம் என்று வைத்திருக்கலாம். ஏனென்றால் ஹெக்டிக்காக டூரும் பண்ண முடியாது. அதுவும் அது நடைமுறை சிக்கல், நடைமுறை கட்சிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள், பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்று பல விவகாரங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆளுங்கட்சி விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து கலங்கி போயிருக்கிறது என்பதைத்தான் காவல்துறை விதிக்கிற நிபந்தனைகள், கட்டுப்பாடுகள் உணர்த்துகின்றன. சார், எல்லா கட்சிகளுக்கும் இந்த நிபந்தனை இல்ல நீங்கள் எடப்பாடிக்கும் இதே நிபந்தனை தான். இல்ல நீங்கள் எனக்கு இந்த கிளாஸ் நீங்கள் எடுக்காதீர்கள். நான் பல்வேறு தலைவர்களுடைய சுற்றுப்பயணம் பங்கேற்று இருக்கிறேன், போயிருக்கீங்க சார். அண்மை காலமாக இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிப்பது காவல்துறைக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது. ஓகே, குறிப்பாக ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்துகிற வேலையை காவல்துறை பார்க்க. ஒரு 23 நிபந்தனை போட்டிருக்காங்க. திமுக தலைமையை குளிர்விக்கணுங்கிறதுக்காக தான் காவல்துறை இப்படிப்பட்ட நிபந்தனைகளை வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்களா? 25 நிமிஷம் பேசக்கூடாது, குறிப்பாக உங்க கூட எந்த ஒரு பெரிய வாகனமும் வரக்கூடாது, ஒரு 6 வாகனம் தான் வரணும், இப்படின்னு ஏகப்பட்ட நெருக்கடி கொடுத்திருக்காங்களே. இப்படிப்பட்ட நிபந்தனைகளை ஆளுங்கட்சி தனக்கு முதலில் விதித்து கொண்டால் அவர்களை பாராட்டலாம். சரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு பெரிய கான்வாய் போகிறது. நீங்கள் பெரிய கான்வாய் போகிற போது அது இவர் சொல்லலாம், நான் அரசு நிகழ்ச்சிக்கு போகிற வழியில் மக்களை சந்திக்கிறேன் என்று. நீங்கள் ரோட் ஷோ நடத்தலாம், விஜய் நடத்தக்கூடாதா? அதே போல் உங்களுடைய திருக்குமாரர் உதயநிதி அவர் போகும்போது என்ன ஒரே ஒரு கார் தான் அவர் பின்னால் போகிறதா? 10 கார் 15 கார் அணிவகுத்து அவர் போகவில்லையா? காவல்துறை அவருக்கும் இதே நிபந்தனைகளை விதிக்க வேண்டும். கண்ட இடங்களில் நின்று பேசக்கூடாது. உதயநிதியை பார்த்து இந்த காவல்துறை சொல்லுமா என்று நான் கேட்கிறேன். 20 நிமிடங்கள் தான் பேச வேண்டும். வேனுக்கு மேலே இருக்கக்கூடாது. தலையை உள்ளே குனிந்து கொள்ள வேண்டும். இடத்திலிருந்து புறப்பட்டவுடன் உள்ளே ஒளிந்து கொள்ள வேண்டும். இப்படியா ஒரு சீப்பான நிபந்தனைகளை விதிப்பீர்கள்? காவல்துறை ஆளுங்கட்சிக்கு அடிபடிந்து ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்துகிற துறையாக செயல்படுகிறது என்பதைத்தான் விஜய்க்கு விதித்திருக்கிற நிபந்தனைகள் எடுத்து காட்டுகின்றன. விஜயை பார்த்து திமுக கலக்கம் அடைந்திருக்கிறது என்கிறேன் நான். ஏன் மிரள்கிறீர்கள்? புறப்படும் போதே ஏன் பயப்படுகிறீர்கள்? அவர் புயலாக புறப்பட்டு விடுவார் என்ற அச்சம் உங்களை பிடித்து ஆட்டுகிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். விஜய் அவர்கள் நிச்சயமாக 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் சேர்க்க வேண்டிய நிலையில் திமுகவை போலவோ அதிமுகவை போலவோ விஜய் இல்லை. இதுதான் இவர்களுக்கு இருக்கிற முதல் பயமே. காசு கொடுக்காம கூட்டம் கூடும் சார், ஆனா ஓட்டா மாறுமா சார்? ஓட்டா மாறுகிறதா இல்லையா என்று மக்கள் முடிவெடுக்கட்டும். நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? சுதந்திரமாக பேசவிடுங்கள். எங்கே வேண்டுமானாலும் போகட்டும். அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்குள் பேசட்டும், அனுமதிக்கப்பட்ட இடத்தில் பேசட்டும் என்று விடாமல் எங்க கூட்டம் வராதோ, எங்க மக்களுக்கு தொந்தரவு வருமோ இந்த மாதிரி பார்த்து திட்டு வாங்க வைக்கணும். 2வது, அவருடைய பாதுகாப்புக்கு குறைந்தபட்ச ஏற்பாடுகளைத்தான் காவல்துறையால் செய்ய முடியும். மீதி நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்களேன். நீங்கள் தான் சொல்றீங்களா, பவுன்சர் வந்து ஆளை தூக்கி போடுறாங்கன்னு. தூக்கி போட்டு கெட்ட பேர் வாங்கிட்டோம். உங்களுக்கு என்ன வந்தது? இல்ல சார், அவருடைய பாதுகாப்பை அவர் பார்த்து உறுதி பண்ணுவார் சார். மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது சார். குறிப்பா அந்த திருச்சி பாலக்கரை மார்க்கெட் எவ்வளவு பிஸியான இடம்னு உங்களுக்கு தெரியும். ஜங்ஷன் அங்க இருக்கு, அந்த இடத்துல போய் பேசணும்னு ஆசைப்படுறாங்க. எங்க திருச்சி நான் சொல்றேன் இருங்க. ஊருக்கு வெளியில ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஸ்ரீரங்கம்லாம் தாண்டி வந்துட்டு சமயபுரம் போற வழியில ரோடு காலியா பொட்டக்காடலா இருக்குமே, அங்க நின்று பேசட்டும், எங்களை கொள்ற ஆட்சேபனை இல்லை என்று காவல்துறை சொல்லுகிறதா? திருச்சி மாநகர கமிஷனர் சொல்லுகிறாரா? இதே நிபந்தனையை திரு உதயநிதிக்கு விதிப்பாரா என்று திருச்சி மாநகர கமிஷனர் விளக்கமளிக்க வேண்டும். செய்தியாளர்களை அழைத்து இந்த நிபந்தனை தான் இனிமேல் எந்த தலைவராக இருந்தாலும் சரி, இது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் இந்த நிபந்தனை தான் சொல்லுவீர்களா? என்ன மக்கள் கூடுகிற இடங்களில் வந்து தலைவர்கள் பேசாமல் பொட்டக்காட்டில் பேசுவார்களா? என்ன வினோதமான வழக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? அரசியல் கட்சி தலைவர் வருகையின் காரணமாக மக்களுக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் போக்குவரத்தை திருப்பி விடுங்கள். 1 மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சி முடிய வேண்டும் என்று சொல்லுங்கள். போக்குவரத்தை திருப்பி விடுங்கள். போக்குவரத்தை திசை திருப்பப்படாவிட்டால் எதற்கு உங்களிடம் அந்த போக்குவரத்து காவல்துறை இருக்கிறது என்று கேட்கிறேன். இங்கே சென்னையில நான் பார்க்கிறோமே, எந்த கூட்டமுமே இல்லாமல்
10 நாளைக்கு ஒரு தடவை போக்குவரத்தை டைவர்ட் பண்ணி கொண்டே இருக்கிறீர்களே. மெட்ரோ ஒர்க் போயிட்டு இருக்கு சார். மெட்ரோ ஒர்க் போவதை தவிர இந்த பக்கத்திலிருந்து போய் விட்டுக்கொண்டே இருந்தார்கள். 10 நாள் கழித்து பார்த்தா இந்த பக்கம் வேணாம், அந்த பக்கத்திலிருந்து வார்கள். கோமாளி கூத்தாக இருக்கிறது. இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை முதலமைச்சர் வீடு அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் எப்படி போக்குவரத்து நெரிசல் வழிவகுத்து இருக்கிறது, போக்குவரத்து காவல்துறை மக்கள் எவ்வளவு தூரம் சுற்றி போக வேண்டியிருக்கிறது என்று ஒரு பெரிய செய்தி எழுதியிருக்கிறது. கோமாளி கூத்தாக டிராபிக் டைவர்ஷன் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் சென்னையில். அந்த கோமாளி கூத்த நீங்கள் இப்படி இங்கே பண்ணுவதை போல திருச்சியில ஒழுங்காக பண்ணுங்களேன். அவர் பேசுகிற இடத்துல 1.5 மணி நேரம் இந்த ரூட்ல போய் இந்த ரூட்ல வந்துருங்க சொல்லுங்களேன். அதுக்கு பிளான் பண்ணுங்களேன். அதுக்கு உட்காந்து 10 அதிகாரிகள் மீட்டிங் போட மாட்டேன்றீங்க. இவர் மீட்டிங் எப்படி விஜய் மீட்டிங்காக 10 அதிகாரிகள் வந்து கூட்டம் போடணுமா சார்? மேன் பவரை வேஸ்ட் பண்ணுங்கிறீங்களா? மேன் பவரை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன். நீங்க என்ன மேன் பவர் என்ன லட்சணத்துல யூஸ் பண்றீங்கன்னு தெரியுது. தாலி செயினை பறிச்சுட்டு ஓடுறான், வீடு பூண்டு திருடுறான், பட்டப்பகல்ல ரோட்ல வந்து வெட்டுறான். டிஜிபி ஆபீஸ் முன்னாடி கத்தியோட 2 கோஷ்டிகள் சண்டை போட்டுக்குது. தடுக்க முடியாத காவல்துறையாக இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன அரசியல் கட்சியை தடுக்கிற ஆர்வம் காட்டுறீங்க? டிஜிபி ஆபீஸ் வழியில சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு. இது குறித்து முதலமைச்சர் கவலைப்பட்டாரா? விஜய் பயணத்துக்கு எங்கேயும் தடை சொல்லல சார். விஜயுடைய பயணத்தால மக்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்துடக்கூடாது, சிரமம் வந்துடக்கூடாது. உங்களை மாதிரி ஆளுங்கட்சியின் ஊதுகுழல்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே தவிர இது தொடர்பாக சோசியல் மீடியால என்ன வருது, வெளியில காமன் பப்ளிக் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. கிளம்பவே இல்லையா அந்த ஆளு, அதுக்குள்ள இந்த பயப்படுறாங்க. அப்படிதான் காமன் பப்ளிக். திமுக வந்து மிஸ்ஸாவே பார்த்த இயக்கம் சார். விஜய்க்கெல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க பாருங்க சார். உங்களுக்கு தெரியாத திமுக வரலாறா சார்? சரி சார், ஏன் சார் அவர் பயணம் என்னவோ பண்ணிட்டு போறாரு, என்னமோ பேசிட்டு போறாருன்னு விட வேண்டியது தானே சார்? ஏன் தடுக்கிறீங்க? நீங்கள் எப்படி கேட்டாலும், நீங்கள் எவ்வளவுதான் முட்டு கொடுக்க முயன்றாலும் உங்களை தான் திட்டுவாங்க. இந்த பேட்டியை பார்த்துட்டு என்ன திட்ட மாட்டாங்க. என்னமா இது கொடுக்குறான் பாடுறா, கம்பி கட்டுறான் பாடுறா, என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான்னு உங்களை தான் சொல்வார்கள். சார் இந்த மக்கள் பயணத்தால விஜய்க்கு தான் சார் மிகப்பெரிய ஒரு மக்கள் பாதிப்பு. எப்படி சொல்றேன்னா, ஒரே நாள்ல 3 தொகுதி இல்ல. இது பற்றி நான் விரிவாக விவாதிக்க விரும்பவில்லை. திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் ஹைவேஸ்ல போனாருன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் இந்த ஏகப்பட்ட கூட்டம் வரும். மக்கள் அந்த கோபம் விஜய் மேல தான் சார் திரும்பாது. நீங்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற வேலையை பாருங்கள். நீங்கள் அதை விடுங்க. விஜய்க்கு ஆரம்பத்திலே 20% வாக்குகள் வரலாம் என்று வெவ்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. வெவ்வேறு கருத்து கணிப்புகள் இதுவரை வெளிவந்திருக்கின்றன. வட இந்தியாவிலிருந்து வந்த கருத்து கணிப்பு, சில தனியார் நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புல இந்த மாதிரி சொல்றாங்க. குறைந்தபட்சம் 15க்கு கீழே போவது, அதிகபட்சம் 25 வரை வாங்குவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. ஆகவேதான் இன்றைக்கு இவர்கள் பயப்படுகிறார்கள். விஜய் பேச புறப்பட்டு விட்டு கூட்டம் திரண்டால் 1-2 கட்சிகள் அவர் பக்கம் பார்வை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு அரசியலில் சில கட்சிகள் சபலத்தில் இருக்கின்றன, சில கட்சிகள் அந்தரத்தில் இருக்கின்றன. முடிவை எடுக்காமல் சில கட்சிகள் வெளியேற்றப்பட்ட நிலையில் இருக்கின்றன. ஒரு கூட்டணியிலிருந்து வெளியேறியோ வெளியேற்றப்பட்டோ இருக்கின்றன. இப்படிப்பட்ட கட்சிகளின் பார்வை விஜய் பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் இதை சொல்லுகிற அதே நேரத்தில் நான் இன்னொன்றையும் கவனமாக சொல்லுகிறேன். விஜய்க்கு 2-3 கட்சிகள் சேர்ந்தால்தான் ஆளுங்கட்சியை உலுக்குகிற அளவுக்கு பலம் பெற முடியும். இல்லாவிட்டால் அவர் ஒரு ஸ்பாயிலராக ஆகிவிடுவார். 20% என்பது போதாது, வெற்றிக்கு உதவாது. சார் விஜய் தனித்து போட்டாலே 20 வரும் நீங்க நம்புறீங்களா சார்? பல தொகுதிகளில் வரும் என்று நினைக்கிறேன். ஓகே சார். குறிப்பாக விஜய் கூட சேருவதற்கு பல்வேறு கட்சிகள் ஆசைப்படுறாங்க, பல்வேறு கட்சிகள் சபலப்படுறாங்க. சில கட்சிகள் சபலத்தில் இருக்கின்றன, சில கட்சிகள் விருப்பம் தெரிவிக்கின்றன. ஓகே சார். அந்த எந்த கட்சிகள் விருப்பப்படுறாங்க, எந்த கட்சி சபலப்படுறாங்க? இல்ல, நான் அதான் சொல்றேனே, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இன்றைக்கு உறுதியாக இருப்பதாக கூறிக்கொள்ளுகிற கட்சிகள் எல்லா கட்சியும் என்ன சொல்லி இருக்கின்றன? கம்யூனிஸ்ட்ல ஆரம்பித்து பல்வேறு இடங்களில் கிளையே இல்லாத கம்யூனிஸ்டில் தொடங்கி எல்லா கட்சியுமே கூடுதல் சீட்டுகள் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றனவா அல்லவா? அதிலே அதிர்ச்சி தெரிவிக்கக்கூடிய வகையில், அதிர்ச்சி நமக்கெல்லாம் அதிர்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய பிரதிநிதி கிரீஷ் ரோடங்கரா அவர் நெல்லை மாநாட்டிலே பேசியிருக்கிறார். 120 தொகுதிகளில் நாம் போட்டியிட வேண்டும். எங்க ஆள் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல திமுக சீட்டும் கேட்கிறாங்களா, திமுக கிட்ட இருந்து ஆளையும் கேட்கிறாங்களா, வேட்பாளரையும் கேட்கிறாங்களா? அதுதான். நீங்கள் போய் காங்கிரஸ் கட்சியில் சொல்லி தப்பித்து வந்து விடுங்கள். இதை போய் காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தகையிடம் நீங்கள் துணிச்சலாக கேளுங்கள். ஆனால் செல்வ பெருந்தகை உங்களிடம் ஒன்றும் கோபித்துக் கொள்ள மாட்டார். ஏனென்றால் அவர் திமுக காரர் மாதிரியே நடந்து கொள்பவர். ஆகவே அவர் அதை ஜோக்காகத்தான் எடுத்துக்கொள்வார்.
நீங்கள் ரியலான காங்கிரஸ்காரர்கள்ட்ட கேட்டால் தான் அவர்களுக்கு கோபம் வரும். வேலுச்சாமி மாதிரியான ஆட்கள் கிட்ட கேக்குறீங்க. ஆமா. திருச்சி வேலுச்சாமி ஆமாம், திருச்சி வேலுச்சாமி மாதிரி இருக்கிறவர்களிடம் கேட்டால் ஒருவேளை அவர்கள் கோவப்படலாம். ஒருவேளை நண்பர் உண்மையான காங்கிரஸ் பழைய ரத்தம் கொடுக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களிடம் போய் கேட்டால்தான் கோவப்படுவார்கள். யதார்த்த நிலையை புரிந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் பழைய வலிமையோடு இல்லை. ஆனால் அவர்களுக்கும் விஜய் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதைத்தான் அந்த கட்சிக்குள்ளே சில பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் உள்ளிட்ட சிலர் மேலே சொல்லுகிறார்கள் என்று பத்திரிகைகளிலே தகவல் வருகின்றன. ஆனா ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட போவதான சார் விருப்பப்படுறாரு. அவர் 29 ராகுல் காந்திக்கு வேணும்னா தமிழ்நாட்டுல ஸ்டாலினோட இருந்தாதான் நம்மளால 29 ஜெயிக்க முடியுங்கிற ஆசை ராகுல் காந்திக்கு இருக்கு. இங்க உள்ள ஆட்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆனா டெல்லி தானே சார் முடிவு எடுக்கணும். இப்போது நாம் இருப்பது 2025. ஆமா, 2029க்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. 26ல் விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் காங்கிரஸ் என்ன குடிமூழ்கி விடுமா என்று நான் கேட்கிறேன். 26ல் போட்டியிடுறது, 2 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவை மாற்றுவது, விஜயுடன் சேர்ந்து ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்கிற வழியை பார்க்கலாம்ல. காங்கிரஸோட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தா அதே குட்டையில் ஊறிட்டு இருக்க வேண்டியது தான். எப்போ மாற்று சிந்தனையோடு செயல்பட முடியும்? ஆட்சியில் பங்கு தரேன்றாரு. உங்களை பார்த்து ஒரு 2 கட்சி சேர்ந்ததுன்னா அவர் ஒரு 70-80 சீட்டில் கூட வந்து நின்றுடுவார். ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் அவரிடம் கெஞ்ச வேண்டிய நிலை கூட வரலாம். ஆக தமிழக அரசியலில் மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் என்றால் அது விஜய் மூலம் தான் நிகழ முடியும். திமுக கூட்டணிக்குள்ளேயே விஜய் ஆப்ஷனை பத்தி பேசுறாங்களா சார்? காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக உட்பட அவங்களுக்கு அந்த ஆசை இருக்கு? இல்ல, யார் முதலில் போவது என்ற ஒரு மனசிந்தனையில் இருக்கிறார்களா என்றுதான் எனக்கு கேள்வி. யார் சார் முதல்ல போற வாய்ப்பு இருக்கு விஜய்? யாரும் போக மாட்டாங்க. யாராரும் போறாங்களான்னு இப்படி திரும்பி பார்ப்பாங்க. என்ன புரியுதா? இன்னொரு உதாரணம், மோசமான உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த திருடன் வந்து நம்ம பாக்கெட்ல கை விடக்கூடாதுன்னு எல்லாரும் மூடிட்டு இருக்காங்க பாருங்க. ஆமா, அந்த மாதிரி இவர்களுக்குள் நாம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. திமுக நம்ம மேல சந்தேகம் வரக்கூடாது. நம்ம தான் அதிக சபலத்துல இருக்கோமோன்ற சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக 2-3 தடவைக்கு ஒரு தடவை 3 மீட்டிங் பேச வேண்டியது. 2-3 மீட்டிங்க்கு ஒரு தடவை நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம். அப்புறம் கூட்டணி. ஆமா, அப்புறம் 2-3 தடவை என்ன பண்ணுவாங்க? எங்களுக்குரிய இடங்களை கேட்காமல் விடமாட்டோம், அதிகாரத்தில் பங்கு கேட்போம். ஏன் நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? ஏன் எங்களுக்கு துணை முதலமைச்சர் என்று பேசுகிறீர்கள் அப்படின்னு அண்ணன் திருமா வந்து பொங்கி எழுந்துகிறாரு. முதலமைச்சருக்கு நாங்கள் ஆகக்கூடாதா? எப்போ ஆவருது? பிரதமர் கனவே எங்களுக்கு இருக்கின்றார். எப்போ? 2026க்கு பிறகு வர்ற எலெக்ஷன் 31, குறைந்தபட்சம் 31லையாவது எங்க கட்சிக்கு துணை முதல்வர் வேணும்னு கேட்க வரக்கூடிய தைரியம் இல்லை, அந்த வலிமையை நீங்கள் அடைவீர்களா? 31லையும் அடைய முடியாது. நீங்க இன்னும் 5 ஆண்டுகள் ஆனாலும் உங்களால் அந்த வலிமையை அடைய முடியாது. எதற்காக இந்த சவடால்? 2 இலக்கத்தில் சீட்டு வேணும்னு கேட்டீங்க, அதை சாதிக்க முடியுமா என்று முதலில் பாருங்கள். கம்யூனிஸ்ட் அவர்களுக்கு அதை விட ஆசை. உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் திட்டிகிட்டே தான் 2 எம்பி சீட்டு கொடுக்குறாங்க. திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும். இவனுங்க வேற வந்து நைன்னு 2 சீட்டுன்னு எப்போ பாரு 2 சீட்டுன்னு நம்ம கழுத்தை அறுக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 சீட் போ அப்படின்னு போடுறாங்க. இந்த நிலையில இருந்துட்டு நாங்களும் கூடுதல் இடங்களை கேட்போம். இதை விட டாப்பு காங்கிரஸ். பழைய நினைப்புடா பேராண்டின்னு ஒரு வசனம் உண்டு. அந்த மாதிரி இந்திரா காந்தி எம்ஏஆர் இருந்தபோது எம்ஜிஆரிடம் பேசி 63 தொகுதி அதெல்லாம் வாங்கினாரு. ராஜீவ் காந்தி இருந்தபோது வாங்கினாரு. அந்த நினைப்பு அப்போ அந்த காலத்து காங்கிரஸ் நினைப்பு வந்து அதுக்கு பிறகு தமாக போச்சு. அது வலிமையாக போச்சு. அந்த தமாக இப்போ தேஞ்சு போயிருக்கு. ரொம்ப தேய்ந்த நிலையில் இருக்கிறது தமாக பிரிஞ்ச போது கொஞ்சம் பேர், நிறைய பேர் காங்கிரஸ்லேருந்து வெளியே போனார். சரி, இப்போ காங்கிரஸுக்கு என்ன ஓட்டு? அன்டெஸ்டடு. என்ன ஓட்டுன்னே தெரியாது. இல்ல சார், அவங்க என்னடான்னா சிறுபான்மையினர் வந்து காங்கிரஸ் நம்புறாங்களா சார்? அந்த சில பாக்கெட்ஸ்ல ஓட்டு இருக்கு. காங்கிரஸுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. சிறுபான்மையினர் என்றால் இஸ்லாமியர்களும் அல்ல. இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் பெரும்பான்மையான ஒரு வாக்களிப்பாளர்கள். கிறிஸ்தவர்கள் தான் காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான பகுதியினர் வாக்களிக்கிறார்கள். ஒருவேளை காங்கிரஸ் வேறு முடிவெடுத்தால் கிறிஸ்தவர்கள் வாக்கு தான் திமுக கூட்டணிக்கு சேதாரம் ஏற்படும். இஸ்லாமியர்கள் ஓட்டில் சேதாரம் ஏற்படாது. அரசு ஊழியர்களும் சிறுபான்மையினரும் எப்போதும் பெரும்பாலான சமயம் திமுகவுக்கு தான் போடுவாங்க. இப்ப அரசு ஊழியர்கள் ஆப்படிப்பாங்கன்னு சொல்றாங்க. அதிருப்தியில இருக்காங்க. பழைய பென்ஷன் திட்டம் பல விவகாரங்கள்ல இருக்காங்க. பழைய பென்ஷன் மட்டும் இல்ல, ஆசிரியர்களை நிரந்தரப்படுத்தணும்னு சொன்னது, கொரோனா காலத்துல பணியாற்றியவர்களை நிரந்தரப்படுத்த இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டாங்க வாக்குறுதி. இப்ப அந்த வாக்குறுதிகள்லாம் என்ன மாமா ஆச்சு அப்படின்னு கேட்க போறாங்க. ஆகவே அந்த தரப்பு கடும் அதிருப்தியில் தான் இருக்கிறது. எல்லா அதிருப்தியும்
காந்தி நோட்டை காமிச்சு சரி பண்ணிடலான்னு இவங்க ஒரு யோசனையில இருக்காங்க. ஓகே, பலமா அடிச்சு கூட்டணியை இணைப்பது காந்தி தான். கூட்டணி இணைப்பதும் காந்தி தான், மக்களை மனமாற்றம் செய்வதும் காந்தி தான். அவர் தான் நம்பிட்டு இருக்காரு. அடிச்சு விடலாம், இவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் பொட்டியை திறக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், விஜய் ஒருவேளை சில கட்சிகளை இழுக்க முயன்று அதில் சக்சீட் ஆகிவிட்டால் தேர்தல் களமே மாறும். விஜய்க்கு அந்த ஆசை இருக்கா சார்? அந்த அரசியல் எல்லாருக்கும் தூண்டில் போடணும், விஜய் அப்படி எந்த ஒரு தூண்டில் போட்டு நம்ம பார்க்க முடியலையே சார். இல்ல, தூண்டில் ஆஸ்பிரேஷன் இருக்கா நமக்கு தெரியல. தூண்டில் போட்டு விட்டார், அவர் தெளிவாகத்தான் போட்டார். எங்களோடு வருபவர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு என்று சொன்னார். கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருப்பதாக சொன்னார். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறினார். இப்போது தேர்தல் பரப்புரையின் போதும் அதை வெளிப்படுத்துவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, ஆனால் அவர் தேர்தல் பரப்புரை ஒரு 2 மாதங்களுக்காக பிறகாவது விரிவான பரப்புரையாக மாற வேண்டும். ஓகே, அது வெறும் வீக்கெண்ட் பிரச்சாரமாக இருக்கக்கூடாது என்பது அவருக்கு என்னுடைய யோசனை. ஓகே சார், குறிப்பாக பாஜக கூட்டணியிலிருந்து, அதாவது என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிய அல்லது வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் அல்லது டிடிவி தினகரன் என்ன மைண்ட் செட்ல சார் இருக்காங்க? ஏன்னா டிடிவி தினகரன் அவர்கள் 2006 விஜயகாந்த் என்ன ரோல் பிளே பண்ணாரோ அதே மாதிரியான ரோலை விஜய் பிளே பண்ண வாய்ப்பு இருக்கு. தேமுதிகவும் கிட்டத்தட்ட விஜயை புகழ்ந்துதான் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே விஜய்க்கு பின்னாடி அணிவகுக்க வாய்ப்பு இருக்கா? தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கேப்டன் அவர்கள் தலைமையில் வாங்கிய வாக்குகளை விட விஜய் கூடுதலாக வாங்குவார் என்று நான் உங்களிடம் சொல்லியிருக்கீங்க. திரு ஓபிஎஸ் அவரை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும் என்று விரும்புகிறாரே தவிர அந்த கூட்டணியில் ஒரு உறுப்பு கட்சியாக இருக்க விரும்பவில்லை. டைரக்டா ஏடிஎம்கேலே ஜாயின் பண்ணிரணும், நாம தனி கட்சி ஆரம்பிக்க கூடாது, இந்த தொண்டர் கட்சி அவர் செயல்பட விரும்பவில்லை. ஓகே, ஒருவேளை அதற்கான வாய்ப்பு உருவாகாமல் போனால் அவரும் டிடிவி தினகரனும் இணைந்துதான் எந்த முடிவையும் எடுப்பார்கள். அவர்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாகத்தான் இருக்கிறார் என்பதை என்னுடைய பார்வை. விஜய் அது குறித்து என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பது எனக்கு தெரியாது. ஓகே சார், அதாவது டிடிவி தினகரன் அவர்கள் ஓப்பனாவே பேசியிருக்காரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விஜயோடு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி டிடிவி தினகரனுக்கு ஆசை இருந்தாலும் விஜய் டிடிவி தினகரன் அவர்களை ஏற்றுக்கொள்வாரா? இது குறித்தெல்லாம் நாம் இப்போது யூகத்தின் அடிப்படையில் பேச முடியாது. நான் அதைத்தான் சொன்னேன். இவர்கள் அந்த அணியில் இணைய விரும்பலாம். ஓகே, ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறார் என்று நவம்பர் மாத இறுதியில் தான் முடிவு செய்வார் என்று அவருடைய கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒருவர் என்னிடத்திலே. ஓகே சார், நவம்பர் மாதம் தான் இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களை விஜய் பேசுவார்னு சொல்ல வரீங்க? நவம்பர் மாத இறுதியில், டிசம்பர் மாத முதல் வாரத்திற்கு முன்பு அவர் முடிவு செய்யலாம். சார், வாட் அபௌட் செங்கோட்டையன் சார், என்ன மைண்ட் செட்ல இருக்காரு சார்? திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரை திரும்ப அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்ற கருத்தை தான் சொல்லுகிறார். அவரிடம் மாற்று சிந்தனை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை அவர்களை சென்று அவர் சந்தித்த காரணத்தால் அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடும் என்று திரு செங்கோட்டையன் எதிர்பார்த்திருக்கிறார், காத்திருக்கிறார். அதே போல சில அதிமுக பிரமுகர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் நெருக்கத்தில், அதாவது அநேகமாக டிசம்பர் மாத வாக்கில் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இது குறித்து அழுத்தமாக பேசுவார்கள், வலியுறுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது. இதை நாம் பொறுத்திருந்துதான். அமித்ஷாவே சொல்லிட்டாரே சார், உட்கட்சி பிரச்சனையை நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டாரு. ஸோ அதிமுகவுக்குள்ள பிரச்சனைனா அதை எடப்பாடி கிட்ட தான் செங்கோட்டையன் பேசியிருக்கணும். எதுக்கு டெல்லி போய் அமித்ஷாவை பார்த்தாரு? அதிமுக எடப்பாடியா இல்ல அமித்ஷாவான்னு கேட்கிறாங்க. இதெல்லாம் பலமுறை விவாதிக்கப்பட்டு விட்டது. இதற்கான பதிலும் கூறப்பட்டு விட்டது. அதிமுக கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்ற அடிப்படையில், நல்லெண்ண அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி அத்தகைய கருத்துக்களை கூறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது. சார், அதிமுக கூட்டணியை வலிப்புற வாய்ப்பு இருக்கா? எல்லாருமே பிரிஞ்சு இருக்காங்க, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? பாமகவில் இன்னைக்கு மிகப்பெரிய சண்டை. குறிப்பா இன்னைக்கு உதயநிதி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, நீங்க பார்த்திருப்பீங்க, பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. அதிமுகவுக்கு நிரந்தர பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்கணும், அப்போதான் நாங்க ஆளுங்கட்சியா இருக்க முடியும்னு ஒரு ஓப்பனா உதயநிதி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதை ஒரு கிண்டலாக பார்க்கிறேன். அது ஒரு ஜோக். அந்த ஜோக் ரசிக்கும்படி இருந்தது. எங்களுக்கு வேற பெரிய இதெல்லாம் வேணாம், அரசியலில் பெரிய மாற்றம்லாம் வேண்டாம், எடப்பாடி பழனிசாமி கண்டினியூ பண்ணாருன்னா போதும், நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுக வலிமை பெறுகிற வேலையை திரு எடப்பாடி பழனிசாமியை தடுத்து கொண்டிருப்பார் என்றுதான் அந்த கிண்டலுக்கு பொருள். இப்போதைய திரு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடு அப்படித்தான் இருக்கிறது. இருக்கிற அணியே போதும், பிஜேபி நாங்களே போதும், ஜெயிச்சிருவோம், என்னைக்கு தேர்தல் இருந்தாலும் மக்கள் சாரசாரியா போய் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரு. அது கற்பனை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார், அதே போல பாமகவிலையும் ஒரு மிகப்பெரிய ட்ரிஃப்ட் சார். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கி இருக்காரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள்.
குறிப்பாக அதற்கு அன்புமணி அவர்களுடைய தரப்பு நிர்வாகத்துக்குள்ள தலையிடும் அளவுக்கு நிறுவனருக்கு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது, அவருடைய அறிவிப்பு எங்களை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க. பாமக ஒரு 3 மாசமா இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அடி கிடைக்கும் போல இருக்கே சார் பாமக. பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பிளவு ஏற்படாமல் தடுப்பதற்கு அந்த கட்சிக்குள்ளே இருப்பவர்களும் அந்த கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய சிலரும் முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் இன்றைய தினம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவித்ததோடு அவர் தொடர்ந்து பொய் பேசி வருகிறார். என்னுடைய வீட்டிலே ஒட்டு கேட்கும் கருவியை பொருத்தினார் என்பது போன்ற கடுமையான குற்றச்சாட்டுக்களை டாக்டர் ராமதாஸ் வைத்திருப்பது என்பது இனி ஒட்ட முடியாத இடத்திற்கு இந்த பிளவு போய்விட்டதோ என்ற எண்ணத்தை தான் ஏற்படுத்துகிறது. இனி வெளித்தலையீட்டின் மூலம் சரி செய்ய முடியுமா என்கிற சந்தேகமும் ஏற்படுகிறது. இதன் மூலமாக உடனடியாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன என்றால், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. ஆமா, அந்த சரிவு என்பது அதிகரிக்கும். அதனுடைய வாக்கு வங்கி சரிந்தது மேலும் அதிகரிக்கும். 2 அணிகளாக பிளவுபட்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணிகளும் ஒரே கூட்டணிக்குள் இருக்க முடியாத நிலை உருவாகும். ஒரே கூட்டணிக்குள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்களுடைய பேரம் பேசும் வலிமை மிக கணிசமாக குறையும். அடுத்தது எந்த கட்சியும் எந்த அணியும் செஞ்சுக்க மாட்டாங்க இல்ல, இவர்களுக்கு ராஜ்யசபா சீட் என்ற நிபந்தனையெல்லாம் இனி மறந்து விட வேண்டியதுதான். இனிமேல் இப்போ இந்த 2026 தேர்தலுக்கு முன்பாக அதிமுக அணியில் சேர்ந்தாலும் சரி, திமுக சேர்ந்தாலும் சரி, விஜய் கிட்ட சேர்ந்தாலும் சரி, எங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும் என்றெல்லாம் கேட்க முடியாது. உங்க ஸ்ட்ரென்த் என்னன்றது இனிமே தெரிஞ்சு போச்சு. 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க. நீங்க அப்பாவோட வாங்க அதிக சீட்டு தரணும்னு ஒரு எடுத்த உடனே பேச்ச ஆரம்பிப்பாங்க. இல்லைன்னா உங்க அணிக்கு என்ன ஸ்ட்ரென்த்னு தெரியாது சார். முன்ன இவ்வளவு கொடுத்தோம்னா அப்பா ஒன்னா இருந்தீங்க கொடுத்தோம், இப்போ இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு தலைமை கட்சி கொடுக்கிற இடத்தை வாங்கி கொள்ள வேண்டிய நிலைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை 2 பேரும் சேர்ந்து கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஓகே சார், குறிப்பா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிருக்காரு சார். இரா என்னுடைய என்சியில மட்டும் அன்புமணி யூஸ் பண்ணிக்கலாம், ராமதாஸ்ங்கிற பின்னோட்ட அவர் பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுங்கிற, இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் இதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பேச விரும்பவில்லை. சரி, தந்தை மகன்கிடையே இவ்வளவு தூரம் மோசமான தகராறு எழுந்தது என்பது என்ன காரணத்தினால் என்பது மர்ம தேசம் மாதிரி மர்மமாக இருக்கிறது. பல காரணங்கள் கூறப்படுகின்றன. நிதி விவகாரம் உட்பட பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. சரி, இந்த கட்சி இப்படிப்பட்ட ஒரு சூழலை, மோசமான சூழலை சந்தித்தது என்பது நிச்சயமாக ஒரு அரசியலில் ஒரு புதிய திருப்பம். 2வது, அன்புமணி பக்கம் அதிக நிர்வாகிகள் இருக்கலாம். வன்னிய சமூக மக்கள் மத்தியில் டாக்டர் ராமதாஸுக்கு இன்னமும் மதிப்பு நிறையவே இருக்கிறது. ஆகவே அந்த ஆதரவும் அவருக்கு இருக்கும். தொண்டர்கள் நிர்வாகிகள் பலம் என்னிடம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இவர் ஒரு பலத்தை காட்டுவார். சின்னம் முடங்குவதற்கான சூழலும் உருவாகும். அப்படி சின்னம் முடங்கும் நிலை வந்தா பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா அமைய வாய்ப்பு இருக்கே சார். என்டிஏவுக்கு சின்னம் முடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று கூறினேன். முடங்க வாய்ப்பு இருக்கிறதா அல்லது நீதிமன்றத்தின் மூலம் ஒரு அணி வெற்றியை பெறுமா என்பதையெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தோன்றிய பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தது. அதன் காரணமாக ஒன்றுபட்ட பாமகவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட முடியும் என்ற நம்பிக்கையும் பாரதிய ஜனதாவிடமும் இருந்தது, அதிமுகவிடமும் இருந்தது. இப்போது அந்த நம்பிக்கை பொய்த்து போயிருப்பது என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு தான். ஓகே சார், இந்த அதிமுக உட்கட்சி பிரச்சனை, அதே போல பாமக உட்கட்சி பிரச்சனை பாஜக எப்படி பாக்குறாங்க? உள்ளார இறங்கி டீல் பண்ண வாய்ப்பு இருக்கா சார் இந்த பிரச்சனை? இதுதான் இத்தனை நேரம் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், பதிலை கவனிக்காமல் இருக்காதீர்கள். அதிமுக பாஜக 2 கட்சிகளும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் தோன்றிய பிரச்சனை சரியாகிவிடும் என்று நம்பிக்கொண்டிருந்தன. சரியாகாமல் இப்போது பிளவு விரிசல் அதிகமாகி இருப்பது அந்த அணிக்கு ஒரு பின்னடைவு தான். ஓகே சார், சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் இந்தியா டுடே கான்க்ளேவ்ல பேசியிருந்தாரு. ஒரு நல்ல இடத்துல அதிமுகவும் போட்டி போடணும், அதே போல ஒரு டீசென்டான இடத்த பாஜக எங்களுக்கும் நீங்க ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. ஒரு சீட் ஷேரிங்ல ஒரு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார் அதிமுக பாஜக? அப்படி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நினைக்கிறேன். ஏனென்றால் கூடுதலாக நிறைய கட்சிகள் வர இயலாத நிலையில், வர இல்லாத சூழல் தான் இப்போதைக்கு இருக்கு. ஆமா, இப்போதைக்கு அப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கிறது.
ஆகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைந்தபட்சம் 30 இடங்கள் கிடைக்கும் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே சார், நவம்பர் டிசம்பருக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் முடிய வாய்ப்பு இருக்கு, ஒரு புதிய முகம் என்டிஏக்கு கிடைக்கலாங்கிற ரீதியில அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கான சாத்தியங்கள் இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஓகே சார், குறிப்பாக கட்சிக்குள்ளார அண்ணாமலை தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுகிறார் அல்லது ஒதுக்கப்படுகிறார், இல்ல அவராவே ஒதுங்கி போறாரு. கட்சிக்குள்ளடைய நிலைமை இப்போ என்னவா இருக்கு? புதிய பொறுப்புகளோ பதவிகளோ இது எதிர்பார்க்கிறாரா சார் அண்ணாமலை அவர்கள்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாற்றப்பட வேண்டிய அந்த நிலை இப்போது தோன்றி இருக்கிறது. அது பல மாதங்களாக பெண்டிங்கில் இருக்கிறது. அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மாற்றப்படும் போது பல்வேறு நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள் அகில இந்திய அளவில் நியமிக்கப்படுவார்கள். அந்த சமயத்தில் திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கிய பொறுப்பு அளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக பாரதிய ஜனதாவில் பலரிடையே இருக்கிறது. குறிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களிடையே இருக்கிறது. அண்ணாமலை அவர்களை கட்சி உரிய முறையில் பயன்படுத்தி கொண்டால்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா வலிமை பெற முடியும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. ஓகே சார், அதே போல நயினா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து நான் விலக வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க, பாசம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அப்படி ஸ்டேட்மெண்ட்டை ஏன் சார் சொல்லணும் இந்த டைம்ல? இல்ல, அது யாரோ அவரிடம் நிருபர்கள் கேள்வியாக கேட்டதற்கு அந்த பதிலை சொல்லி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஊர்ஜிதமாகாத அல்லது அடிப்படையற்ற விஷயங்கள் மீது நாம் விவாதிப்பது பொருளற்றதாகவும் பயனற்றதாகவும் இருக்கும். சார், தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ரமேஷ். வாய்ப்புக்கு நன்றி.